திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வது நீங்க சரியா அக்கவுண்ட்ஸ் வரவு செலவு கணக்கெல்லாம் சரியா தாக்கல் செய்யல, அந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படல. ஒண்ணு. ரெண்டாவது, 2 முறை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீட்டிப்பு, கால நீட்டிப்புலாம் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சந்தேகத்தை விதைப்பது சரியான்ற திரு ஆசீர்வாதம் கேள்வி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நீங்க தனிச்சின்னம்னு ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்துட்டீங்களா, இல்லைன்னா நீங்க உதயசூரியன்லே நின்றுதான் இந்த சிக்கலும் வந்திருக்காதுன்ற ஒரு பார்வையும் இருக்கு. வணக்கம் விஜயன். நான் இப்ப சமூக நீதி போராளி தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். இங்க தொகுதி முழுக்க சுவர் விளம்பரங்கள் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பானை சின்னத்துல வரைஞ்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல சுண்ணாம்பெல்லாம் அடிக்கப்பட்டு அப்படியே இருக்குது. சின்னத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவானது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கிறது. நாங்க எங்கள் தரப்புல கடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் பானை சின்னத்துல எங்கள் தலைவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் பானை சின்னத்துல போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கொடுக்கப்படக்கூடிய கணக்கு வழக்கு அத்தனையும் மிகவும் சரியாக தான் ஒப்படைக்கப்பட்டது. அதிலே ஒரு சில குறைபாடுகள் கண்டறிந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கேள்விகள் எழுப்பிய நிலையில் அதையும் நாங்கள் முறையாக ஒப்படைக்கின்றோம். இப்ப கடைசியா தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, இவர் 1 விழுக்காடு வாக்குக்கு கீழே தான் வாங்கியிருக்கிறார்கள், அதுவே சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய வாக்கு போன வாக்கு சதவீதம் 2019 நீங்க வாக்கு சதவீதம் 1% தாண்டி இருக்கிறீங்க. 1.18 இல்ல, அதை திரு இந்திரகுமார் குறிப்பிட்டார். ஃபேக்சுவலா தேர்தல் ஆணையம் தவறு செஞ்சிருக்குன்னு. ஆனா திரு ஆசீர்வாதம் உங்களோட பர்சன்டேஜுக்குள்ள வரல, வாக்கு சதவீதத்துக்குள்ள வரல, உங்க வரவு செலவு கணக்குக்குள்ள வந்தார். அதை சரியா தாக்கல் செய்யல, அதனால தடுத்துட்டாங்க. வரவு செலவு கணக்கு நாங்க முறையா ஒப்படைச்சிட்டோம். வரவு செலவு கணக்கு எந்த விதமான வரவு செலவு கணக்கு நாங்கள் ஒப்படைக்கவில்லை என்று ஒரு விரிவான கேள்வியை தேர்தல் ஆணையம் எங்கிட்ட கணக்கு கேட்கல. நாங்கள் எங்க தரப்புல தேர்தல் ஆணையத்தை எவ்வாறு அணுக முடியுமோ அதற்கு எல்லாம் உகந்தவாறு நாங்க சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே ரொம்ப கரெக்டா இருக்கு. அதனாலதான் நாங்க நீதிமன்றத்தை ஏன் நாடணும் அப்படின்னா, நாங்கள் முறையாக எல்லா ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகும் எங்களுக்கு சின்னம் விரைந்து வழங்கப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு சின்னத்தை விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் தேர்தல் நீதிமன்றத்தை டெல்லியில இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சூழல் இருப்பது. இப்ப இது என்னன்னா, பானை சின்னம் யாருமே இதுவரைக்கும் பயன்படுத்தல. ஒரு தேசிய கட்சிகளோ அல்லது பிற மாநில கட்சிகளோ பானை சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பிக்கவில்லை. அடுத்து யாரும் பானை சின்னத்தை கேட்டு நீதிமன்றத்திற்கு போகவில்லை. அப்ப ஸ்பேஸ் எங்களுக்கான விசிகாவுக்கான ஸ்பேஸ் அப்படியே இருக்கு. அதுல இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அந்த சின்னத்தை ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வந்தது? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கு அந்த அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இயங்குகிறது. இருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் அத்தனையுமே பாரதிய ஜனதாவின் ஒரு கிளை அலுவலகங்களாக மாறிவிட்டன. இது இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு கேள்வி கூட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தாதான் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்ப அந்த நம்பிக்கையே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி புது சின்னம் திரு ஆசீர்வாதம் சொல்வது, இப்ப நீதிமன்றங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு எந்த அளவுக்கு உள்ளுக்கு வருவாங்கன்னு தெரியல, தேர்தல் ஆணையம் போக்குல எந்த அளவுக்கு தடை போடுவாங்கன்னு தெரியல. இப்ப ஒரு புது சின்னத்தை கொண்டு போவது பெரிய சவாலா இருக்கிற சூழ்நிலையில இப்ப உதயசூரியன்லே நின்றுக்கலாமோன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சிங்க. எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கணும். அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு. நாங்கள் தமிழ்நாட்டுல இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது. அப்படி இருக்கும்போது போன கடந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு நெருக்கடியால் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அதையே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் கட்சி வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. பேசலாம். இன்றைக்கு அரசியலும்
உங்களோட ஆடியோவும் கொஞ்சம் கிளாரிட்டியில மிகப்பெரிய அளவில் முக்கிய ஒரு பங்காற்ற பேசலாம். நீங்க சொன்னதுல முக்கியமான இடம்ன்றது பானை சின்னத்தை வேற யாரும் கோரவில்லை, அதுக்குன்னு நீதிமன்றத்துக்கும் போகல, அதை கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கேன்.